ஹாய் காய்ஸ், ஹாப்பி நியூ இயர். எல்லாருக்குமே எல்லா வருஷத்தை போலவும் இந்த வருஷமும் நிறைய சந்தோஷங்களையும் மாற்றங்களையும் தரணுமென்று விஷ் பண்ணிவிட்டு இந்த ஃபர்ஸ்ட் டே எப்படி எங்களுக்கு ஸ்டார்ட் ஆகினு சொன்னால் மார்னிங்கே எழும்பி பால் எல்லாம் காய்ச்சிட்டு சாமிக்கு வெத்தில பாக்கு மஞ்சள் கற்கண்டெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு முதல் நாள்ன்றதால் நாங்கள் கோயிலுக்கு போகிறது வழக்கம். அதால் கோயிலுக்கெல்லாம் போட்டு லஞ்ச் என்னோட சின்னால் கேட்டுருந்தது, அம்மா பிரியாணி சாப்பிடணும் போல் இருக்குது, சரி வெஜ் தானே இன்றைக்கு வெஜ்ஜில் தான் பிரியாணி செய்யலாம்னு சொன்னால் சரி மஷ்ரூம் கொஞ்சம் இருந்தது, அதையும் கட் பண்ணி நோமலாக சின்னாளுக்கு ஏற்ற மாதிரி நோமலாக ஒரு பிரியாணியை செய்து இவருக்கு கொடுத்துட்டு இன்றைக்கு டே 1 என்ற வழியால் 4 வகுப்பெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நாங்கள் நெல்லியடி டவுனுக்கு போய் இவர் வளமையாக வேண்டுற டாய்ஸ் கடையில் டாய்ஸ் வேண்ட போனால் எப்போவுமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். என்னென்னு சொன்னால் அவர்கிட்ட இருக்கிற எல்லா டாய்ஸுமே அந்த கடையில் இருக்கும். ஆனாலும் எதை புதுசாக வேண்டலாம்னு தேடி தேடி ஒரு மணித்தியாலும் அந்த கடைக்கு வச்சங்களை செய்வார். சரி ஃபைனலாக ஒரு ட்ரெயினாம் இப்போ புதுசாக வந்ததாம். சரி அதை வேண்டிட்டு கிறிஸ்மஸுக்கு நாங்கள் சர்ச்சுக்கு போயிடல, அதால் சர்ச்சுக்கு போயிருக்க நார்மலாக வெறும் கையோடு போயிடலாதானே, ஏதாவது வேண்டி அங்கே நிற்கிற ஆக்களுக்கு கொடுக்கணும். அப்போ அதுக்காண்டி ஒரு பேக் ஹவுஸுக்கு போய் ஒரு பண்ணையும் வேண்டி சர்ச்சுக்கு போய் வடிவாக கடவுளையெல்லாம் ப்ரே பண்ணிட்டு இந்த வருஷம் நல்ல இயராக எல்லாருக்குமே இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த வருஷத்துக்குரிய ஒரு ரெசல்யூஷனாக என்னோட ஹெல்த் கண்டிஷனை நான் நல்ல வடிவாக பார்க்கணுமென்ற ஒரு ரெசல்யூஷனை தான் நான் எடுத்திருக்கிறேன். எங்களோட நியூ இயர் டே இப்படி தான் ஹாப்பியாக முடிஞ்சது. சரி, உங்களுக்கு நியூ இயர் டே எப்படி முடிஞ்சதுன்றதை எனக்கு கமெண்டில் சொல்லுங்க. இன்னும் ஒரு வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.